சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், வில்லேஜ், சர்வே நம்பர், அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எந்த காலகட்டத்துல இருந்து எந்த காலகட்டம் வரைக்கும் இந்த ஈசி பார்க்க போறோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். கீழ வந்து பார்த்தோம்னா சர்வே நம்பர் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு சொத்து அப்படிங்கிறது ஒருத்தவங்க பேர்ல இருந்து இன்னொருத்தவங்க பேருக்கு டிரான்சாக்ஷன் ஆனாலோ அல்லது அது கடன்ல இருக்கு அல்லது ஏதோ ஒரு நீதிமன்ற தீர்ப்புல இருக்கு அப்படினாவே இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிரும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கல இந்த ஈசில இருந்து எப்படி ஒரு பிரச்சனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் பாருங்களேன். இதுல ஆவண எண் 368/2010 அதான் வந்து டாக்குமெண்ட் நம்பர். இந்த டாக்குமெண்ட் நம்பர்ல 2010ல அதாவது கருப்பாயி ராமம்மாள் அப்படிங்கிறவங்களோட சொத்து இது. இதை வந்து இவங்க 1,50,000 அப்படிங்கிற வேல்யூக்கு வந்து சித்திரவேல் திருக்கம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அடமானம் வைக்கிறாங்க இந்த லேண்ட். இப்போ நீங்க வந்து கருப்பாயி ராமம்மாள்ட்ட வந்து இந்த சொத்தை வாங்கக்கூடாது. ஏன்னா அவங்க அடமானத்துக்கு சித்திரவேல் திருக்கம்மாள்ட்ட வச்சிட்டாங்க. அதனால சித்திரவேல் திருக்கம்மாள்ட்ட இருந்து நீங்க லேண்ட் வாங்கினா வாங்கலாம். ஆனா கருப்பாயி ராமம்மாள்ட்ட இருந்து வாங்க முடியாது. இப்போ அடுத்த சீரியல் நம்பர்ல நம்பர் 86/2021 அப்படிங்கிற டாக்குமெண்ட் நம்பர்ல 2021ல வந்து இவங்க ஆல்ரெடி வந்து லேண்ட் அடமானம் வச்சிருந்தாங்க இல்லையா கருப்பாயி ராமம்மாள் அப்படிங்கிறவங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல சித்திரவடிவேல் திருக்கம்மாள் பேர்ல இந்த லேண்ட் இருக்கு இல்லையா, கருப்பாயி ராமம்மாள் வந்து 1,50,000 ரூபாய் அமௌண்ட் வந்து கைமாற்றா பெற்றிருந்தாங்க. அந்த அமௌண்ட் கொடுத்தனால சித்திரவடிவேல் திருக்கம்மாள் அவங்க பேர்ல இருக்கக்கூடிய லேண்ட் கருப்பாயி ராமம்மாள் அவங்களுக்கே திரும்ப கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க லேண்ட் கருப்பாயிட்டையும் ராமம்மாள் இருந்து வாங்கலாம். ஆனா முன்னாடி அவங்க அடமானம் வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த சமயத்துல வாங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. அதே மாதிரியே ஒருத்தவங்க ஒரு பேங்க்ல லேண்ட் அடமானம் வச்சு பணம் வாங்கியிருக்காங்க